வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி 5 நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தோசைக்கு சொல்லவே வேணாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்குவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ளது, நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா இதை வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் தக்காளி பழம் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்க்கணும். அப்போ சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா பெரிய சைஸில் உள்ள 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாவோட காரம் பத்தாது, காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். தக்காளி நல்லா வெந்து வரணும். இந்த தண்ணியில் வெந்து வந்தால் தான் அந்த தக்காளியோட சாரெலாம் இறங்கி சட்னி இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த கடலை மாவை இந்த சட்னியில் சேர்த்துக்குவோம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் திக்காகி வரும். அதனால் நம்ம இன்னுமே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கடலை மாவு சேர்த்தோன்னே பாருங்கள் சட்னி நல்லா திக்காகி வருது. அதனால் அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட நம்ம கொதிக்க வச்சாதான் அது கடலை மாவோட பச்சை வாடை போய் நல்லா கொதிச்சு வரும் சட்னி. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதிலே கடைசியாக இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி திரும்பவும் தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னியும் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமே இந்த சட்னி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சட்னி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட கடலை மாவு தக்காளி சட்னி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.